First of all, I'm really happy because என்னோட ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் கிளைண்ட் சொல்ல முடியுமா இல்ல ஃபர்ஸ்ட் அச்சீவ்மென்ட் சொல்ல முடியுமான்னு தெரியல. நிறைய பேர் செஷன் எடுத்திருக்காங்க. பட் ஆனா லலிதாஸ் ஃபேவரட் ஃபார் மீ பிகாஸ் நான் எப்பவும் சொல்ற மாதிரி இட்ஸ் நாட் ஒன் வே. நான் மட்டும் கிடையாது, நான் வந்து ஐ கிவ் த மைண்ட் செட் பார்ட். பட் மெயின் வந்து பார்த்தாக்கா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை எடுத்து அதை வந்து அப்ளை பண்ணது. இன்ஃபேக்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு இன்டர்வியூ லலிதா. ஸோ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்னா அது காரணம் நீங்க தான். தேங்க்யூ. காட்ஸ் கிரேஸ். ஸ்டார்டிங்ல நீங்க வரும்போது ஓகே when you came to me என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணீங்க நீங்க? வாட் வாஸ் தி சேலஞ்ச்? எல்லா லேடிஸ்க்குமே இருக்கிற சேலஞ்சஸ் தானே. ஏன்னா நார்மலா ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில இருந்து நம்ம வெளியே வரோம், ஒரு பிசினஸ் அப்படிங்கிறப்போ வந்து விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வெல் டு டூ அண்ட் ஆர்த்தடாக்ஸ்ங்கிறப்போ நீயே இதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த சேலஞ்சஸ் இருக்கும். இன்னொன்னு நம்ம வெளி உலகத்துக்கு வராத வெளியே ஒரு தங்கக்கூண்டு கிளி அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன்ல தான் எங்கனாலும் ஒரு ஹஸ்பண்ட் கூட்டு போவாங்க, அப்பா அம்மா கூட்டு போவாங்க, டிரைவர் அந்த மாதிரியான ஒரு இதுல தான் தனியா நம்ம வெளியே அப்படின்னு போய் பழக்கமே இல்லாத இடத்துல ஒரு பிசினஸா நம்ம எடுத்துட்டு போகணுங்கிறப்போ கண்டிப்பா ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நிறைய நான் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். இன்னொன்னு எல்லா லேடிஸ்க்கும் இருக்கிற மாதிரி அந்த ஃபேமிலியில இருந்துட்டு எப்படி, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட், நம்ம ஒரு மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் குழந்தைங்க அவங்க ஸ்டடீஸ் கிச்சன் அத்தனையும் மேனேஜ் பண்ணிட்டு ஒரு நம்ம இந்த ப்ரொஃபஷனும் எடுத்து நம்ம ஒரு பிசினஸா கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே டைம் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. ஃபேமிலி சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். சோ அந்த இடத்துல வந்து மென்டலி ரொம்ப உடஞ்சு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறப்பதான் நான் எனக்கு நானே நிறைய இடத்துல செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பேன். இப்போதான் உங்களோட வீடியோ பார்த்து நான் நிறைய பேர் இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது சொல்றது எவ்வளவு ஸ்ட்ரகிள் பேசிட்டு பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பிசினஸ் பண்ணேன், அது வரல ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகல, அதுக்கப்புறம் நான் வேற ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 years அந்த 30,000 ஸ்டக் ஆனதுக்கு அப்புறமா என்னைக்குனா வந்து இது எனக்கு வேண்டாம் இல்ல இது விட்டுலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துச்சு உங்களுக்கு? கிவ் அப் அப்படிங்கிறது ஒரு அந்த மாதிரி எல்லாம் வரல. வீட்டுல நமக்கு ஒரு சேலஞ்சஸ் வர்றப்போ திட்டுறப்போ நாமளே இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணணும், விட்டு பார்த்தாதான் தெரியும் அந்த மணி இல்லாம வந்து நம்ம எப்படி அது ஃபேஸ் பண்ணுவாங்க சேலஞ்சஸ் இருக்குமே, அதுக்காக விடணுங்கிற இது இருந்ததே தவிர பர்சனலா எனக்கு வந்து நான் இதை விடணுங்கிற இதெல்லாம் இல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த சேலஞ்சஸ் வரதான் இன்னும் நம்ம ப்ரூவ் பண்ணணும், நம்ம ப்ரூவ் பண்ணணும், நான் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற அந்த வேகமே வந்து அந்த சேலஞ்சஸ்னாலதான் எனக்கு கிடைச்சது. சொல்ல போனா யாரெல்லாம் நமக்கு ட்ரபிள் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் தான் வந்து நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஆட்கள் எனக்கு இருக்காங்க. சோ அது இல்ல, அந்த மாதிரி சேலஞ்சஸ் இல்லைன்னாலும் நம்மள ஒரு டிகிரேட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத ஆட்கள் இல்லாம போயிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல இல்லாம போயிருந்திருப்பேன். கண்டிப்பா தேவை. சேலஞ்சஸ் இருந்தா கண்டிப்பா நம்ம வளருவோம் அப்படிங்கறதுதான். Third question. உங்களோட பெரிய மைண்ட் செட் பிளாக்ஸ் டு grow your business என்னவா இருந்துச்சு? பிசினஸ் grow பண்றதுக்கு உங்க மைண்ட் செட் பிளாக் என்னவா இருந்துச்சு? எல்லாருக்குமே இருக்கிறது தானே. ஏன்னா நார்மல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நம்ம இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பர்சனல் ஒரு பாக்கெட் மணின்னு ஒண்ணு தேவைப்படுது. சோ நமக்கு அது கிடைக்கலங்கிறப்போ அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். இன்னொன்னு நான் இதான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்சது இது டெய்லரிங், இது எனக்கு ஒரு பேஷன். சோ இதன் மூலமா நம்மளை சுத்தி இருக்க நம்ம பாக்குறது என்னன்னா ஒரு டெய்லரிங் வேலை பண்றாங்க அப்படின்னா மாசம் ஒரு 5,000 10,000 சம்பாதிப்பாங்க. அந்த மைண்ட் செட் தான் இருக்கும். இதுக்கு மேல இது வந்து நம்ம பெருசா லாக்ஸ் கணக்குல நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவே இல்ல. ஆனா நான் இந்த சேலஞ்சஸ் என்ன சுத்தி இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாம் நான் பெருசா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபயர் வந்தது. அது இல்லாம இருந்திருந்தா எனக்கு மாசம் ஒரு 10,000 இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த தாட்லயே வந்திருப்பேன். அந்த சேலஞ்சஸ் என்ன இன்னும் நிறைய லாக்ஸ்ல சம்பாதிக்கணும், நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபயர் வந்துட்டே இருந்தது. ஒரு இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாம ஏன் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் வந்தது. வேணாமே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு நாம ஏன் இருந்துகிட்டோம், இருக்கவே வேணாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் எல்லாமே கூட வந்திருக்கு. ஆனாலும் அந்த இடத்துலயுமே வந்து நான் அந்த செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுங்கிறப்போ நாம சாக பறக்கல, சாதிக்க பிறந்திருக்கோம். அந்த உள்ள இருந்து எனக்கு சொல்லிட்டே இருக்கும், நீ சாதிக்க பிறந்திருக்க, நீ சாக பறக்கல அப்படிங்கிற அந்த வாய்ஸ் மட்டும் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். சோ அந்த டைம்ல தான் வந்து நான் உங்க வீடியோவை பார்த்து உங்ககிட்ட வந்தேன். என்னைக்கு நான் உங்ககிட்ட வந்தனோ பேசின அந்த டே 1 நான் பேசி ஃபர்ஸ்ட் அந்த கன்சல்டேஷன் நான் எடுக்கிறப்பயே எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், நமக்கான ரைட் பர்சன், ரைட் கைடன், ரைட் மென்டார் அப்படிங்கிறது நான் இன்னைக்குதான் நான் டிசைட் பண்ணது. இன்னைக்கு நான் ஃபீல் பண்றதும் சரி, நிறைய லேடிஸுக்கு தெரியாத பண்ணாத விஷயமும் சரி, ஒரு மென்டார் வச்சு நாம ஒரு பிசினஸ் அதை டெவலப் பண்ணா மட்டும்தான் பெரிய அளவுல நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். இல்லைன்னா எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்றதே அந்த ஒரு இடத்துலதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாமளே ஏதோ ஒண்ணு பண்ணி இதை பண்ணுவோம், ஒரு ஆடு கொடுப்போம், அந்த மாதிரி நாமளே எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்தந்த ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட அந்த ஒர்க்கை கொடுத்துட்டா நம்மள அழகா வந்து அங்க கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கறது நான் இப்போ ரியலைஸ் பண்றேன். எங்கிட்ட கேட்கிற நிறைய பேரோட கேள்வி இது. why you stand it என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஒரு மைண்ட் ரேபிட் மைண்ட் போல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? அப்போ நீங்க வந்து அதுக்கு ஏன் எஸ் சொன்னீங்க? பிகாஸ் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் பேசியிருப்பீங்க. வாட் மேட் யூ டு திங்க் அண்ட் டேக் மீ?
இதுக்கு வந்து எனக்கு எக்ஸாக்டா அன்னைக்கு நான் செலக்ட் பண்ணப்ப என்கிட்ட பதில் இல்ல, இப்ப வேணா அதுக்கு பதில் கிடைச்சிருக்கு. ஏன்னா அன்னைக்கு நான் செலக்ட் பண்ணப்போ நான் பயங்கர கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் ஏன் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த டைம்ல உங்களோட கான்டாக்ட் எனக்கு கிடைச்சது. எனக்கு அது கிராஜுவலா நல்லாவே போயிட்டு இருந்தது. எடுத்து செஷன் எடுத்து 1 or 2 டேஸ்லயே அதுக்கு உண்டான நான் ரிசல்ட் பார்த்தேன். நான் ஒரு ப்ராப்ளத்துக்காக நான் உங்ககிட்ட வரல, ஒரு 4-5 ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு தான் வந்தேன். அடுத்த நாளே அதுக்கு உண்டான நான் சொல்யூஷன் பார்த்தேன். ஒரு சேஞ்ச் தெரியுதுனாலே நமக்கு அந்த கான்பிடென்ட் வந்துரும். சோ அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த கிராஜுவல்ங்கிறத விட உங்களுக்கு ரேபிட் மைண்ட் போற மாதிரி எனக்கு ரேபிட் growth தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, எப்படி இவ்ளோ ஃபாஸ்டான ஒரு சக்சஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல வேணுங்கிற அளவுக்கு தகவல் இருக்கு. அதுல வந்து இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வேணா அந்த ஒரு டஃபா இருக்கலாம், யார் ரைட் பர்சன் யாரை சூஸ் பண்றது அப்படிங்கறது இருக்கலாம். பட் நான் வந்த பீரியட்ல எனக்கு அந்த கன்ஃபியூஷன் இல்ல. கடவுள் வந்து எனக்கு கைட் பண்ணாருன்னு சொல்ல, உங்களை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி இருக்காருன்னு. தேங்க்யூ. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா மாசம் கொஞ்சம் காசு கிடைக்குதா, ஒரு லெவல் போதும். அது எதுக்கு சும்மா இல்லாம சேலம், கோயம்புத்தூர், அப்புறமா சென்னை, சோ அந்த செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா குளோபலா பண்றேன்னு சொல்லிட்டு, சோ அந்த இடத்துல வந்து how is this possible? அந்த கான்பிடென்ட் கொடுத்ததே நீங்க தானா? ஏன்னா நான் வந்து நார்மல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட மென்டாலிட்டில தான் நானுமே இருந்தேன். நார்மலா வந்து ஒரு மாசம் ஒரு 5,000-10,000 சம்பாதிச்சுட்டு இருக்கமா, சரி ஒரு 50,000 இருந்தா நல்லா இருக்குமே, அந்த அளவுல தான் என்னோட மைண்ட் செட்டே இருந்தது. ஏன்னா அவ்வளவுதான் நம்மளால முடியும் நான் நம்பிட்டு இருந்தேன். பட் உங்களாலையும் முடியும், இதை பண்ணலாம் அப்படின்னு அந்த கான்பிடென்ட் கொடுத்ததே நீங்க தான். ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து இது இந்த அளவுக்கு இது பண்ணணும், முடியும், ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் சரி, நீங்க சொன்னதை வந்து நான் அப்படியே அப்ளை பண்ணேன், அப்படியே நம்பினேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அது 100% வந்து நாங்க கிராஸ் கொஸ்டினும் கேட்கல, இது எப்படி சாத்தியம். நான் நார்மலா வீட்டுல ஒரு ரூம்குள்ள ஒரு மிஷின் போட்டு ஸ்டிச் பண்ற என்னால நீங்க இது இத்தனை பிரான்ச் இத்தனை ஸ்டாஃப்ஸ் வச்சு இப்படி எல்லாம் குளோபலா போவீங்க அப்படின்னு சொன்னப்போ நார்மலா யாராவது சிரிப்பாங்க. நானும் சிரிச்சேன்னா நான் நம்பினேன். எனக்கு அந்த ஒரு வெறி இருந்தது, பண்ணணும், ஜெயிக்கணும். ஏன்னா சுத்தி இருந்த பர்சன்ஸோட அந்த அவமானம், தோல்வி, ஏமாற்றம், இல்ல இந்த நம்மள ஒரு டிகிரேட் பண்ற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வந்து அங்கேயும் அப்படி இருந்தது. அதே சைமல்டேனியஸா நீங்க அதுக்கு உண்டான சப்போர்ட்டும் நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்க, கான்பிடன்ட் கொடுத்தீங்க. சோ அப்படியே ஃபாலோ பண்ணேன், 100% பிலீவ் பண்ணேன். இன்னொரு இது சொல்லணும்னா, உங்களோட இது நீ பேசுறப்போ நீங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை வந்து only 2% people can win. அதுல நீங்க இருக்கீங்களா பாருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அது ரொம்ப ஆழமா எனக்குள்ள பதிஞ்சது. கண்டிப்பா அந்த 2%ல நான் இருக்கேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அது ப்ரூவ் பண்ணிருக்கேன். ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி நான் அதை சொல்லும் போது you said I'll be the 2% சொன்னீங்க. நான் அதை சொன்னது வந்து என்னன்னா I still remember. அப்படிதான் சொன்ன தவிர I didn't give a assurance saying that you will be. But I'm happy. I mean அந்த இடத்துல நீங்க நிக்கிறதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். Okay, let's go to the next question. இது ஒரு பிசினஸ் தவிர உங்க பர்சனல் லைஃப்ல எவ்வளவு தூரம் இம்பாக்ட்? பிசினஸ்ங்கிறப்போ நமக்கு நார்மலா இன்கம் வருது, ஒரு ஃபேம் கிடைக்குது, அது ஓகே. பர்சனல் லைஃப்லன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பைசா இருந்தாதான் மதிப்பு, இல்லைன்னா நாய் கூட மதிக்காது அப்படிங்கிற மாதிரி. அந்த பணம் இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு வந்து நமக்கு சொசைட்டில ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், நம்ம அத்தனை பேரையும் ஒரு திரும்பி பார்க்க வைக்கிறோம். இன்னொன்னு எல்லாரும் மாதிரி தெரியல, இது எனக்கு நேச்சராவே அப்படி இருக்கா அப்படின்ட்டு வெந்ததை தின்போம் விதி வந்தால் சாவோம் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருமே வந்து போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா எனக்கு இதுதான் கிடைச்சது, வேற வழி இல்ல, எனக்கு நிறைய பேஷன் இருக்கு, கனவு இருக்கு, டார்கெட் இருக்கு, ஆனா எனக்கு வேற வழி இல்ல, இதுதான் இருக்கிறத விட்டா இன்னும் நான் கஷ்டப்படுவேன் அதுலயே போயிட்டு இருக்காங்க. பட் எனக்கு வந்து இந்த இது நான் வந்ததுனால இதுல நான் ட்ரை பண்ணி இந்த நீங்க கொடுத்த எல்லா அந்த ஆடியோஸ் பிராக்டிசஸ் அத்தனையுமே நான் இன்னைக்கு வரைக்கும் அதை நான் நம்பி பண்ணிட்டு இருக்கேன். பண்றேங்கிறத விட 100% அதை பிலீவ் பண்ணி எனக்கு நடக்கும். நிறைய பேர் கிண்டல் பண்ணிருக்காங்க, ஈவன் வீட்லயே கிண்டல் பண்ணுவாங்க, ஒரு ஆடியோ கேட்டுட்டா உனக்கு நடந்துரும் அப்படின்னு கிண்டல் பண்ணிருக்காங்க. பட் நான் நம்பினேன் நடக்கும் அப்படிங்கறது, நான் நம்பினேன். சோ நம்பினதுனால அந்த பிராக்டிஸா பண்ணதுனால எனக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த பணம் தான் வந்து இன்னைக்கு நம்மள திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரி நிறைய பேஷன் உள்ள இருக்காங்க. மேபி அவங்க ஒரு எதுலவே இருக்கலாம், அவங்க ஆர்ட்ல இருக்கலாம், இல்லைன்னா டிசைன்ல இருக்கலாம், இல்லைன்னா அவங்களே ஓன் சொந்த பிசினஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணிட்டு கேட்கும் போது மார்க்கெட்ல நிறைய பேர் இருக்காங்க. இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் நிறைய ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் நிறைய லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் ஆசைப்படுறீங்க? மைண்ட் செட் எனிதிங் பாசிபிள். அது முதல்ல நமக்கு கனவு காணவும், ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணவும், இதை முடியும், நம்மளால முடியும், நான் பண்ணணும், கனவு மட்டும் காண்றாங்க, ஆசை மட்டும் பண்றாங்க. பட் அதுக்குண்டான எஃபர்ட்டோ நெக்ஸ்ட் ஸ்டெப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன மூவோ அது எப்படி அப்படிங்கிற
ஒரு ட்ரை பண்றதோ அது எதுவுமே இல்லை. ஆனா முடியும்னு நினைச்சா அதுக்குண்டான வாய்ப்புகள் வருது. வர்ற வாய்ப்பு வந்து இதுக்குண்டான வாய்ப்பு தான் வந்திருக்குங்கிறதையும் ரியலைஸ் பண்ண தெரியணும் நமக்கு. அந்த வாய்ப்பை வந்து நாம அதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆன் ஆயிட்டே இருந்தோம்னா நெக்ஸ்ட் வருது நல்லாவே தெரியுது. அது வந்து நாம தான் அதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் நான் என் பண்ற ஒன்னே சொல்லுவேன், நிறைய அடிக்கடி சொல்லுவேன் நான், ஒரு முட்டாள்னு சொல்ற ஆளை வந்து நான் எப்படி பார்ப்பேன்னா, நிறைய பேர் சொல்றது முட்டாள்னா ஒண்ணும் தெரியாத ஆளு, லைக் படிக்கல, நாலேஜ் இல்ல அப்படின்னு தான் முட்டாள்னு சொல்லுவாங்க. பட் நான் பார்த்தது என்னன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லலாம் தெரியுமா, அவன் தான் இருக்கிறதுல பெரிய முட்டாள். அந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். எங்கிட்டே வருவாங்க, நான் வந்து சீக்ரெட் புக்கை வந்து நான் ஒரு 50 டைம் சீக்ரெட் புக்கை 50 டைம் படிச்சுட்டேன். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவியை நான் உலகமே பார்த்துட்டேன், எனக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்கு, அப்படி அந்த ஆஸ்பெக்ட்லாம் வருவாங்க. தவிர இன்ஃபேக்ட் நான் உங்களை பார்க்கும்போது ஒண்ணு என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவேன், லலிதா வந்து எங்கிட்ட இவ்வளவு தூரம் சக்சஸ் பார்த்தாலும் அதே லலிதா சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இருக்குனாக்கா, அண்ணா உங்களை மாதிரி என்ன யாருமே திட்டினது இல்லைன்னா. நிறைய இடத்துல கழுவி வச்சிருக்கீங்க. அந்த இடத்துல வந்து ஆஃப்கோர்ஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்றோம், பர்சனலா மீட் பண்றோம். இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட்ல கம்ப்ளீட்லி அந்த நம்ம போன்ல தான் பாத்துருக்கோம், மீட் பண்ணதே கிடையாது. சோ பட் ஆனா அந்த இடத்துல வந்து அந்த பேஷண்டா அதை வந்து நீங்க எடுத்துக்கிட்டது, அண்ட் அதனால வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் நோ, இட்ஸ் நாட் யூ, இட்ஸ் நாட் மீ. ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்தனால தான் இந்த யூ ஹவ் பீன் தேர். And I'm also really happy. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, in fact the first interview I'm doing a first interview with Lalita. So அது ரொம்ப சந்தோஷம். And again பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்கலாம். டவுட்ஸ் இருக்கவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து யூடியூப்ல என்னோட ஆடியோ நீங்க டெஸ்டிமனி நான் கொடுத்தது போட்டப்ப கூட கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டுப்பாங்க, நீங்க பெய்டு பர்சனா அப்படிங்கிற மாதிரியே கேட்டிருக்காங்க. ஏன்னா என்னோட டெஸ்டிமனி நான் நிறைய ஃப்ரீக்வெண்டா நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் சக்சஸ் பார்த்திருக்கேன், நிறைய கண்டினியூஸா நான் சக்சஸ் உண்மை எல்லாருக்கும் சொல்றேன், பப்ளிக் சொல்ற உண்மை என்னன்னாக்கா, this is the first time I'm having an interview with her. Personally நான் பார்க்கறது உங்களுக்கு தான். Okay, we just ஸ்போன்ல பேசிருக்கோம் அவ்வளவு. So again thank you. ரொம்ப நன்றிண்ணா. என்ன நீங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்ல. இன்னமும் என்னோட சக்சஸ் ஜர்னி இன்னும் பெருசா என்னோட டார்கெட் இருக்கு, அதுலயுமே நீங்க வந்து என்னோட ஜர்னில கண்டிப்பா இருப்பீங்க. தேங்க்யூ.